எவ்ரி இயர் 130 மில்லியன் பீப்புள் ரோட் ட்ரிப்ஸ் போறாங்க. அதுல 15,400 நெவர் சீன் அகைன், லிட்டரலி டிஸப்பியர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருக்கலாம், சீரியல் கில்லர் அந்த மாதிரி. பட் இதுல அதை விட டெரிஃபைங்கான டார்க்கர் சம்திங் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட டேக்லைன்ல டைரக்டர் போட்டிருக்காரு. சோ முக்கியமா இந்த படத்தை ரிவ்யூ பண்றதுக்கு காரணம் தி அட்டாப்சி ஆஃப் ஜேன் டோன் அப்படின்ற சூப்பரான ஒரு ஹாரர் படத்தை கொடுத்த டைரக்டர் ஆண்ட்ரே ஓவர்டால். சோ இந்த படம் ஒரு ரோட் ட்ரிப் வைப்ஸ் ஒரு ஹாரர் நைட் மேரா மாத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த படத்தோட ரிவ்யூவர்ஸ் ஸ்பாயிலர்ஸ் இல்லாம பார்த்தலாம். So welcome to Movie Max. So ஸ்டோரியோட லீட் ஒரு யங் கப்பிள், அவங்க நார்மல் சிட்டி லைஃபை வெறுத்து பேசிக்கலி ஒரு டெக்ஸ்ட் புக் மாடர்ன் நார்மல்ஸா மாறி வாழ ஆசைப்படுறாங்க. So what they do, அவங்களோட ப்ரூக்லின் அபார்ட்மெண்ட்டை கிவ் அப் பண்ணிட்டு ஒரு கேம்பர் வேன் வாங்கி டோட்டலா லைஃபுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அதுல பேக் பண்ணிட்டு they just head out onto the road. ஃபுல் அட்வென்ச்சர் மூட்ல போயிட்டு இருக்காங்க. சோ அப்படி அவங்க ஜாலியா கேம்பர் வேன்ல லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது 6 வீக்ஸ் ஆஃப்டர் இங்கதான் ஒரு சடன் ட்விஸ்ட். ஒரு நாள் ராத்திரி நல்ல பிச் டார்க் வுட்ஸ்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா ஒரு கார் அவங்கள ஓவர்டேக் பண்ணி போகுது. கட் பண்ணா ஜஸ்ட் a few minutes later அவங்க முன்னாடி கிளியரா ஒரு ஆக்சிடென்ட் சீன். சோ அங்க இவங்க வண்டியை ஸ்டாப் பண்ணி இறங்குறாங்க. இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய அமானுஷியஸ் சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. Chilling premise in creepy atmosphere but struggles to maintain its momentum till the end. The film blends psychological horror, jump scare and survival tension in a dark highway settingல பிரசன்ட் பண்ணியிருந்தது ஒர்க் ஆயிருந்துச்சு. The biggest strength of the movie is its atmosphere, isolated roads, eerie night visuals and disturbing sound design create a genuine tension first halfல கிரியேட் பண்ணிருந்தாங்க. எஸ்பெஷலி சீக்வன்ஸ் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. பார்க்கிங் லாட் சீக்வன்ஸ், ரோட் சைட் சீக்வன்ஸ் ஆர் ஜென்யூன்லி creepy and suspenseful. லீட் கேரக்டரான ஜேக்கப், லூ லெபிள் ரெண்டு பேருமே டீசென்ட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. However, the film loses steam in the second half. Story becomes predictable, usual horror templates, relying too heavily on loud jump scare instead of deepest horror அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டோரி டெல்லிங்ல The mythology behind the demon also feels underdeveloped. முக்கியமா கிளைமேக்ஸ், ரெகுலர் ஃபார்மேட், ஹாரர் ஃபேன்ஸ் வாண்டிங் மோர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓவரால் பேசஞ்சர் இஸ் அண்ட் என்டர்டெய்னிங் ஒன் டைம் ஹாரர் வாட்ச் வித் ஸ்ட்ராங் விசுவல்ஸ் அண்ட் creepy moments. என்ன பொறுத்தளவு இந்த படத்துக்கு ஒரு சில இடங்கள்ல இட் டசன்ட் fully live up to its promising setup அப்படின்னு தான் சொல்லுவேன். Thanks for watching. Subscribe our channel.